ஒரு மாதிரி கதறலான்னு சரி ஜாலியாக எடுத்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ ஆஹா கல்யாணத்தை ஏதோ புது புது விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பிரபாவோட மனசில் விஜய் இன்னும் இருக்கார் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆணித்தரமாக நம்ம காமிச்சிடுறாங்க. அவங்க வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க மனசை ரொம்ப யோசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வியில் இப்போ காயத்ரி டேரெக்டாகவே எல்லாத்தையும் உட்கார வச்சு தயவு செஞ்சு அந்த குழந்தையை கொண்டு போய் திருப்பி ஆசிரமத்துக்கு விட்டுறலாம், என் பிள்ளைய வந்து பழி வாங்கிடாதீங்க விஜய அப்படிங்க எப்படி இப்படி உங்களால் சொல்ல முடியும் மாற்றி மாற்றி பேச. இதுக்கு நடுவில் வந்து அதெல்லாம் இல்லை, என் பிள்ளை தான் வந்து கம்பெனி பொறுப்பை பார்த்துப்பான், விஜய் சூர்யா வந்துட்டாருங்கிறதுக்காக பறிச்சிடாதீங்க அப்படின்னு இந்த பக்கம் தனியாக உலகிட்டு இருக்காங்க சித்ரா தேவி. இதனால உள்ள அனாமிகா நான் மட்டும் வில்லி ஆயிட்டேன்ல, நான் உனக்கு நல்லதுக்கு தான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு அவங்க தனியாக ஒரு ஆக்ஷனை வேற கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி பிரபா கிட்டக்க நீ விஜய் கிட்ட பேசக்கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இடையில இன்னும் மகாவும் சூர்யாட்ட பேசாமல் இருக்கிறது வேற இப்போ பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இந்த எல்லா கலைபரத்தையும் தாண்டி இப்போ வந்து திருப்பி விஜய் அனாமிகாவை பிரிச்சு விட்டு விஜய் பிரபாவை சேர்த்து விட்டு மகாவையும் சூர்யாவையும் சேர்த்து விட்டுறது தான் கதையோட அடுத்த கட்ட நோக்கமாக இருக்கும் போது அப்படியே கௌதமி திருத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி?